ஹாய், ஐ ஆம் தீபக். ஐ எம் ஆண்டனி. இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் லேப்ல இருக்க ஒரு எக்யூப்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். என்ன எக்யூப்மெண்ட் இது? அந்த எக்யூப்மெண்ட் தான் சிங்கிள் பேஸ் பிரிவென்டர். ஓ, சிங்கிள் பேசிங் பிரிவென்டரா? இது 3 பேஸ் மோட்டருக்கு வரப்ப ஏதாவது ஒரு சப்ளை கட்டானா மோட்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். நம்ம இந்த வீடியோல சிங்கிள் பேஸ் பிரிவென்டரோட ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஒரு மோட்டருக்கு நம்ம RYB அப்படின்னு 3 பேஸ் கொடுப்போம். இந்த 3 பேஸ்லயுமே கரண்டோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஏதாவது ஒரு பேஸ் கட்டானா அதுக்கு பேர் தான் நம்ம சிங்கிள் பேசிங் அப்படின்னு சொல்றோம். சிங்கிள் ஃபேஸிங்ல மோட்டாரோடைய ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்க 2 ஃபேஸ்ல இருந்து அதிகமான கரண்ட்டை வந்து மோட்டார் எடுத்துக்கும். அப்ப 2 ஃபேஸ்ல வந்து அதிகமான கரண்ட் எடுத்து மோட்டார் இயங்குறதுனால மோட்டார் வந்து அதிகமா ஹீட் ஆகி மோட்டாருடைய வைண்டிங் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிங்கிள் ஃபேஸிங்ல மோட்டார் ரன் ஆகும் பொழுது மோட்டாருடைய ஒரு பெரிய பாதிப்பு வந்து இதனால் ஏற்படும். இந்த சிங்கிள் பேசிங் பிரிவென்டர் RYB அப்படின்ற 3 பேஸையுமே தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இந்த 3 ஃபேஸஸ்ல ஏதாச்சும் ஃபேஸ் லாசஸ் இருந்தாலோ அல்லது இம்பேலன்ஸ் இருந்தாலோ கண்ட்ரோல் சர்க்கியூட்டை ட்ரிப் பண்ணி விட்டுரும். இந்த சிங்கிள் பேசிங் பிரிவென்டரை பயன்படுத்துறது மூலயமா மோட்டார் ஓவர்லோட் ஆனாலோ இல்லை சிங்கிள் பேசிங்ல ரன் ஆனாலோ அந்த மோட்டரை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வோல்டேஜ் சென்சிங் டைப்பு, இன்னொன்று கரண்ட் சென்சிங் டைப். இந்த வோல்டேஜ் சென்சிங் டைப் அப்படிங்கிறது 3 ஃபேஸில் இருக்க வோல்டேஜை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். எந்த ஃபேஸ்லையாவது சப்ளை குறைஞ்சா அந்த காயில் டீஎனர்ஜைஸ் ஆகி மோட்டரை ஸ்டாப் பண்ணுது. கரண்ட் சென்சிங் டைப்ன்றது எல்லா ஃபேஸ்லையும் ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இதில் ஃபேஸில் வந்து லாசஸ் ஏற்பட்டாலோ இல்லது இம்பேலன்ஸ் ஆனாலோ மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் லேப்ல சிங்கிள் பேஸ் பிரிவென்டரை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதுதான் சிங்கிள் பேஸ் பிரிவென்டர் கிட்டு. நம்ம கிட்டுக்கு RYB பேஸ் இன்புட் கொடுத்துருக்கோம். அதே போல கிட்ல இருந்து அவுட்புட் எடுத்து மோட்டர் கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல கிட்ல இருக்க ஸ்டார்ட் பட்டனை அழுத்திக்கலாம். இப்ப இங்க ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினோடனே மோட்டார் ரன் ஆகும். அதே போல இங்க நமக்கு கலர் வந்து க்ளோ ஆகும். இப்படி கலர் க்ளோ ஆகுதுன்னா இதே வந்து ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப நார்மலா 3 ஃபேஸஸ்ல மோட்டார் ரன் ஆகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபேஸஸ் கட் ஆச்சுன்னா கான்டாக்டை டீஎனர்ஜைஸ் ஆகி இதே வந்து கட் பண்ணி மோட்டர் ஆகும். இந்த சிங்கிள் பேசிங் பிரிவென்டரை பெரிய பெரிய ஃபேக்டரிஸில் இருக்க மிஷின்ஸ், டெக்ஸ்டைல் மிஷின்ஸ், கம்ப்ரஸர் அண்ட் கன்வேயர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டர் பேனல், இண்டஸ்ட்ரி MCC பேனல்லாம் இதை பயன்படுத்துகிறோம். இந்த சிங்கிள் பேசிங் பிரிவென்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன சரியாக இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபேஸ் ஆர்டர், ப்ராப்பர் எர்த்திங் அண்ட் டைம் டிலே செட்டிங்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சிங்கிள் பேஸ் பிரிவென்டரை பற்றியும் அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றியும் தெளிவாக பார்த்தோம். ஒரு சிம்பிளான மெத்தடாக இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான சேஃப்டி டிவைஸ் ஆகும். Don't